என்ன பூமாரி உடனே கிளம்புறீங்க? இப்பதானே வந்தீங்க, கொஞ்சம் பேசிட்டு போலாம். இல்ல இன்னொரு நாள் பாப்போம். ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். எங்க அம்மா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல அத்தைக்கு பிடிக்குமா? அது எப்படி ஒண்ணு பிடிக்காம போவோம்? நீ எடுத்த உடனே எங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுறா, அந்த பாசமே எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். வெளியே நல்லா மழை பெய்யுது, எப்படி போவீங்க? நான் வேணா உங்களை டிராப் பண்ணவா வீட்டுல? இல்ல இல்ல நானே போயிடுவேன், வீடு பக்கத்துல தான் இருக்கு. வெளியே ஃப்ரெண்ட் வேற வந்திருக்கா, அப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி பார்த்து போங்க, அப்புறம் பார்க்கலாம். டேக் கேர். ஏ ரகு, நீ வேற கோவத்துல போனடா. நீயும் பாவம்தான், என்ன பண்ணுவா? பேசணும்னு தான் வந்தா. உன் சூழ்நிலை பேச முடியல. நீ என்ன நினச்சிக்கிட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ தெரியலடா. நானும் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீயும் என்ன நினச்சிக்கிட்டு தான் இருப்ப ரகு. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் போல இருக்குடா. பட்டுச்சேலை வாங்கிட்டு வந்திருக்காரு மாமா, அதுவும் நிச்சயதார்த்த பட்டான்டா. ஐயோ, நான் என்ன யார்ட்டையுமே என்னால் சொல்ல முடியாத நிலைமையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீயாச்சும் வந்து பேசிடுவேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீயும் பேசாமல் போயிட்டியே. இப்போ நான் யார்கிட்ட சொல்கிறது? யார்கிட்ட சொன்னால் அந்த கல்யாணம் நிற்கும்? ஆதி மாமா மட்டும்தான் இந்த வீட்டில் எனக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொன்னாதான், அவர்கிட்ட சொல்லலாமே. அவர் அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசி எப்படியாச்சும் புரிய வச்சா இந்த கல்யாணம் நின்றுரும். ஐயோ, இந்த ஒரு ஐடியாவும் தான் இருக்குது. ஆதி மாமா தான் நமக்கு நம்பிக்கை தூண். ரகு, நீ இப்போ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ, என்னை நினச்சிக்கிட்டு என்ன வேதனையில் இருக்கியோ எனக்கு தெரியல. ஆனால் நீ இப்படி ஃபோட்டோவில் என் பக்கத்தில் இருக்க முச்சில நீயே என்கிட்ட படுத்து கிடந்த மாதிரி இருக்குடா. உனக்கு நேரில் தான்டா என்னால் ஒரு முத்தோட தர முடியல. இப்போ தாரேன்டா, வாங்கிக்கோ. சோனி சாரி. சாரி கொண்டு குப்பையில போடு. நீ கோவக்காரன் தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு கெட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இல்ல சோனி, ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன். கோவம் தான் உங்க வீட்டுல உள்ளவங்கள இப்படிதான் பண்ணுவியா? ஏண்டி இந்த நேரத்துல எங்க வீட்டை இழுக்கா? சாருக்கு உங்க வீட்டை சொன்னா பழிக்குது. அதே நான் வேற ஒருத்தி தானே, நீங்க எது வேணாலும் பண்ணிடலாம், அப்படித்தானே? தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? உன் காலில் வேலை விழுந்து மன்னிப்பு கேட்கட்டா? நீ என் காலில் விழுந்து உன் மதிப்பு கெடுத்துக்கிடாதடா. ஒரு பொண்டாட்டிய புருஷன் தொடர்னாலும் அவ அனுமதி வேணும்டா. நீ என்ன மூஞ்ச வச்சு என்ன தொட்டாடா? இந்த கோயில எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஃபர்ஸ்ட் போ. சோனி சோனி சாரி சோனி. நீ இப்படி இருப்ப நான் நினைக்கவே இல்லை. மச்சான், என்னாச்சுடா? எதுவும் பிரச்சனையா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏய் சோனி, எதுவும் பிரச்சனை? ஏண்டி அவரை அடிச்ச? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடி, அவர் என்ன கிண்டல் பண்ணாரு, அதான் நான் அடிச்சேன். சோனியே நம்ம செஞ்ச தப்ப சொல்லாம மாத்தி சொல்றா. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கிண்டல் பண்ணதுக்கு இல்லாம அடிப்ப? அவர் யாருன்னு தெரியும்ல? எனக்கு அவர் யாருன்னு தெரியும், எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு போச்சு. வா நம்ம கிளம்பலாம். சோனி, ஐ அம் சோ சாரி. ஏன் சார், அவ செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? இல்லம்மா, நான் தான் தப்பு செஞ்சேன், அப்ப நான் தான் சாரி கேட்கணும். மச்சான், என்னாச்சுடா? எதுவும் பிரச்சனையா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏய் சோனி, எதுவும் பிரச்சனை? ஏண்டி அவரை அடிச்ச? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடி, அவர் என்ன கிண்டல் பண்ணாரு, அதான் நான் அடிச்சேன். சோனியே நம்ம செஞ்ச தப்ப சொல்லாம மாத்தி சொல்றா. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கிண்டல் பண்ணதுக்கு இல்லாம அடிப்ப? அவர் யாருன்னு தெரியும்ல? எனக்கு அவர் யாருன்னு தெரியும், எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு போச்சு. வா நம்ம கிளம்பலாம். சோனி, ஐ அம் சோ சாரி. ஏன் சார், அவ செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? இல்லம்மா, நான் தான் தப்பு செஞ்சேன், அப்ப நான் தான் சாரி கேட்கணும். பூமாரி, வாயா இல்ல நீ பேசிக்கிட்டே இருக்கியா? நான் கிளம்புறேன். போறா தானா வருவா மெதப்புல தெரிஞ்ச வீரா பிள்ளா
பூச்சி பொசுக்குன்னு உடஞ்ச ஓசக பார்வை ஒரசுது மேல சிரிக்கிற ஓசை சரிக்குது ஆல தீ தூவி தீ தூவி. ஒரு நிமிஷம் என்ன மறைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு போ. கையை விடுங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. டேய் இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி நீ ஏதோ பண்ணிருக்கடா. என்ன பண்ண? டேய் கார்த்திக், நான் எதுவுமே பண்ணலடா. டேய் என் காதுல பூ சுத்துற வேலையை நிறுத்து. எதுவுமே பண்ணாம தான் அந்த பொண்ணு ஒன்னு அடிச்சிட்டு போதா? மச்சான் சாரி மச்சான், நான் அவ மலையில நிக்கானி பாவம் தாண்டா கொடை பிடிக்க போனேன். ஆனா அவ ஓவரா என்ன கோவப்படுத்துற அளவுக்கு பேசினாடா. அந்த கோவத்துல தாண்டா தெரியாம அவளை ஹர்ட் பண்ணிட்டேன்டா. பொடா பொடா அறிவு கட்டவனே, இதோட நீ சந்தியா சிஸ்டரை மறந்துட வேண்டியதுதான். டேய் ஏன்டா அப்படி சொல்றா? டேய் லூசு பயலே, வாளோட தங்கச்சியை போய் கட்டி பிடிச்சிருக்கா. நாளைக்கு எந்த மூஞ்சி வச்சு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேப்ப? அவங்க வீட்லயே ஓகே சொன்னால இந்த பொண்ணு உன்னை ஓகே சொல்ல விடாது. ஏன்டா மச்சான் இப்படி சொல்றா? என்ன வேற பயங்காட்டுறா. தெரியாம செஞ்ச தப்பால என் கல்யாணம் நின்று போயிருமோடா. தெரியாம எப்படிடா நீ இந்த மாதிரி செஞ்சிருப்ப? எனக்கு தெரிஞ்சு நீ வேணும்னு தான் செஞ்சிருப்பன்னு நினைக்கிறேன். டேய் நீ வேற காமெடி பண்ணாத. நானே என்ன செய்யறதுன்னு குழப்பத்துல இருக்கிறேன். என்னடா பண்றதுன்னா கொஞ்ச நேரம் உன்னை விட்டுட்டு போறதுக்குள்ள என்ன குசும்பு வேலை பண்ணிருக்க. வா வீட்டுக்கு போலாம். ஏய், நான் போகும்போது ஹெல்மெட் பட்ட கூட பேசுவேன்டி நான் போனேன். இப்ப பார்த்தா நீ இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹெல்மெட் பண்ணிட்ட வந்தானே, என்ன பேசினா உன்கிட்ட? அவர் எங்க? ஏய் பூமாரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு பூமாரி. எதையும் பத்தி இப்ப என்கிட்ட கேட்காத. நானும் சொல்ற மனநிலைமையில இல்ல. உன்கிட்ட எல்லாத்தையும் பிறகு சொல்றேன். ஏண்டி எதுவும் பிரச்சனையா? அதை விடு பூமாரி, அதை பிறகு பாத்துக்கலாம். நீ அந்த போலீஸ்காரர்கிட்ட பேச போனியே, அவர் ஓகே சொன்னாரா? ஏய் நம்ம பயந்த மாதிரிலாம் இல்லை சோனி. அவர் ரொம்ப நல்ல போலீஸ் தான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காம்ப்பா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் படிச்சு முடிக்கிற வரையும் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா பார்க்க என்னை கூப்பிட்டு போறேன்னு கூட சொன்னாரு. ஓகே ஓகே பரவாயில்லடி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் பூமாரி. ஏண்டி நீ ஒரு மாதிரி இருக்க? ஹெல்மெட் பண்ணிக்க உனக்கும் எதுவும் பிரச்சனையா? எனக்கு இப்ப மனசு சரியில்லை பூமாரி, அதை பத்தி இப்ப பேசாண்டா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். இன்னொரு நாள் நான் உனக்கு சொல்றேன். அபியம்மா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களாங்க? அம்மா சாப்பிட்டியே, மாத்திரை போட்டியா? வேணாங்க, நான் இப்பதானே சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். நோ நோ நோ, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். மாத்திரை போட்டே ஆகணும். வேண்டாங்க, அத போட்ட கசக்குங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுறேன். மாத்திரைனா கசக்கதான் செய்யும், பின்ன இனிக்கையா செய்யும். நம்மளுக்கு குழந்தை வேணும்ல, அதனால நீ போட்டுதான் ஆகணும். சரி, நீங்க என்ன விடியா போறீங்க? சரி தாங்க, நான் மறந்தா கூட நீங்க இத்தனை வருஷமா எனக்கு தவறாம தந்துகிட்டே தான் இருக்கீங்க. அம்மாடி இது முக்கியம். மாத்திரையை மட்டும் நம்ம ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது, சரியா? இந்த செல்லக்குட்டி டேப்லெட்டை போடுங்க பார்க்கலாம். என்னங்க, உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்படியே நான் உங்க மடியில படுத்துட்டு செத்தா கூட எனக்கு கவலையே இல்லைங்க. அதுதானடி நானும் எதிர்பார்க்கிறேன். அப்படியே சாவிடி, நீ செத்தா தானே எனக்கு சந்தியா கிடைப்பா. என்னங்க ஏங்க அமைதியா இருக்கீங்க? இல்ல காவியா, எனக்கு நீ அவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கல்ல, அதை நினைச்சு நானே பிரமிச்சு போயிருக்கேன். போங்கங்க, சும்மா சொல்லாதீங்க. உண்மையதான் சொல்றேன் காவியா. இருவரும் மட்டும் வாழ பூமி ஒன்று செய்வோமா? இரவு ஒன்று போதும் என்று பகலிடம் சொல்வோமா? பெருவேலை ஏதும் இன்றி காவியாம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கங்க போறீங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? செல்லக்குட்டி 1 ஹவர்ல மாமா வந்துருவேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு தூக்கமா வருது. தூக்கமாடி வருது உனக்கு? தூக்க மாத்திரை கொடுத்தா தூக்கம்தான் வரும். தூங்குற சாக்குல நம்ம போய் சந்தியா கிடைக்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதுதான். அந்த போலீஸ் சூசியரை பார்த்து எப்படியாச்சும் அத்தைய மாமா கிட்டே பேச வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதுதான். ஜாதகம் சரியில்லாத சாக்க வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்.
என்ன வயிறு வலிச்ச மாதிரியே. ஐயோ வயிறு வலிக்குதே அம்மா, வயிறு வலிக்குதுமா, இங்க வா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ரொம்ப வலிக்குதே. என்ன காவியா அழுற சவுண்ட் கேக்கு? காவியம்மா, எம்மா இங்க வாம்மா சீக்கிரம். எம்மா காவியா, உனக்கு என்னாச்சுமா? என்ன செய்யுதுமா? என்னன்னு தெரியலமா, வயிறு எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. கொஞ்ச நேரம் பொறுமா, கொஞ்சம் கசாய மாதிரி போட்டு கொண்டு வர சொல்றேன். ஏ சந்தியா, சீக்கிரம் வாமா. இவ ஒருத்தி காதுல ஒரு குழா மாதிரி மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்கன்னு படுத்து தூங்குவாள, காது வேற கேட்காத. ஏ சந்தியா கிறுக்கி. என்னம்மா, எது கூப்பிட்டீங்க? ஏ சந்தியா, அக்காள் கொஞ்சம் தண்ணி கொண்டாமா சீக்கிரம். என்னாச்சுமா அக்காக்கு? என்னாச்சுன்னு தெரியலம்மா, புள்ளா வயிறு வெளியில துடிச்சிட்டு கிடக்கா. அக்கா உனக்கு ரொம்ப முடியலையாக்கா? ஹாஸ்பிட்டல் போலாமா? நான் வேணா ஓலை புக் பண்ணவா? அம்மா சந்தியா, இந்த நேரத்துல ஓலைய புக் பண்ணி என்னம்மா பண்ண போறா? ஏதாச்சும் காரகிர வர சொல்லுமா, அக்காவை ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். எம்மா ஓலைன்னா கார் தாம்மா. ஐயே, காரு பேர எப்பமா ஓலைன்னு மாத்தினாவ? இந்த என்கிட்ட நீங்க யாருமே சொல்லலையே. அம்மா இது இப்ப ரொம்ப முக்கியம், பாக்கா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல சந்தியா, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். மாமா எனக்கு எப்பவுமே இந்த வலி வரும்போது மாத்திரை தருவாங்க. அந்த மாத்திரை இப்ப எங்க இருக்குன்னு தான் தெரியும். அமைதியா இருக்கு. அந்த கெஸ்ட்லாம் ஒரு ஊருக்கு பேர் போவான்னு நினைக்கேன். வீட்ல யாரும் காணும். அம்மா என்னோட சுத்தமா முடியலம்மா, சீக்கிரம் அந்த டேப்லெட் கண்டுபிடிங்க. என்ன காவியக்கா அழுத குரல் கேக்கு? ஏக்கா ஏம்மா, காவியக்காவுக்கு என்ன செய்யுது? காவியக்கா அழுதுகிட்டு இருக்காவ. ஏ சோனி, அக்காக்கு ரொம்ப வயிறு வலிக்குதா. மாமா வயிறு வலிக்கும் போதெல்லாம் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்களா, அந்த டேப்லெட் எங்கன்னு தெரியலடி, கொஞ்சம் தேடேன். என்னது டேப்லெட் கொடுப்பாங்களா? அக்கா நீ காலையில என்னக்கா சாப்பிட்டா? நான் காலையில இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் மாமா எப்பவும் தருவாங்களா குழந்தைக்காக ஒரு டேப்லெட், அதை போட்டேன். வேற எதுவும் சாப்பிடலடி. இது குழந்தைக்கான மாத்திரை இன்னைக்கு சாப்பிட்டியா? எத்தனை மணிக்கான சாப்பிட்டா? இப்பதாண்டி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தாண்டி சாப்பிட்டேன். அக்கா என்ன டேப்லெட் சாப்பிட்டுருப்பா? மாமா எதுவும் மாத்தி கீத்தி கொடுத்துட்டாரா? இந்த டேப்லெட் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. காவியாக்கா, அத்தான் அந்த மாத்திரை எங்க இருக்குக்கா? எனக்கே தெரியலடி, அங்க இருக்க கபோர்ட்ல இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அக்கா அழாதக்கா, இந்தா சோனி டேப்லெட் தேடுறல, நீ இந்த தண்ணி குடி. ஆஸ்பத்திரி கூட்டாலும் என் காவியப்பில் வர மாட்டுக்கா. அழுறத வேற என்னால பார்க்கவே முடியலையே. ஏ சோனி, அந்த மாத்திரையை சீக்கிரம் தேடி எடுமா. என்ன மாத்திரை இந்த அத்தா அக்கால் கொடுத்தாரு? அது என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அதை எடுத்து நமக்கு தெரிஞ்ச அந்த கிளினிக்ல போய் காமிக்கணும். அது என்ன மாத்திரைன்னு பார்த்துட்டு தான் திருப்பி அக்காவுக்கு கொடுக்கணும். அதை ஓ இதுதான் மாத்திரையா? அக்காவுக்கு இப்ப கொடுக்க கூடாது. நம்ம தெரிஞ்ச மெடிக்கல்ல போய் காமிச்சு இது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அக்காவுக்கு கொடுக்கணும். என்னடி அம்மா மகனும் ஒரே போல வரீங்க? நீ ஒரு இடத்துக்கு போனா அவங்க ஒரு இடத்துக்கு போனா, இப்ப ஒரே மாதிரி வரீங்க, எப்படி? என்னையா, நான் போகும்போது இந்த இடத்துல இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு வேலையும் செய்யல போலையே. ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட கண்ணு தெரியாதா? போ மெஸ்ல நான் அந்த ரூம்ல உட்காந்துருக்கேன், இப்ப இந்த ரூம்ல உட்காந்துருக்கேன். அம்மா இந்த காமெடி எல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்கம்மா, நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன். என்னடி ஜாதகம் தானே பார்க்க போனேன், அங்க எப்படி விஜய் வந்தா? ஓ விஜய் கிட்ட தொக்கா மாத்திக்கிட்டியா நீ? ஓல்டு மேன், நான் விஜய் கிட்டே மாட்டல, அஜய் கிட்டே மாட்டல. நான் ஜாதகம் பார்க்க போன இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அதை கிளியர் பண்றதுக்காக அண்ணன் வீட்டுக்கு போனேன். அங்கதான் விஜய் நின்று என்கிட்ட மாட்டிக்கிட்டான். என்னடி சொல்ற? விஜய் எப்படி உங்க அண்ணன் வீட்டுக்கு போனோம்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க அவன் பொண்டாட்டியை பார்க்க போயிருக்கான். வரட்டும், சாப்பிடும் போது அவன்கிட்ட கேட்கணும். ஏய் இதெல்லாம் அடி கேப்ப? அவன் ஏதாவது பர்சனலா பேசணும்னு போயிருப்பான், நீ இப்படி கேட்டனா அடுத்த நேரம் போக மாட்டான், அவன் கூச்சப்படுவான்டி, விடுடி. நீ இருக்காதா? உங்களை மாதிரி தானே அவனும் இருப்பான். நீங்களே இப்படிதானே அது வாங்கி கொடுக்க போறேன் இது வாங்கி கொடுக்க போறேன்னு எங்க வீட்டுக்கு ஒரு சாக்கா சொல்லிட்டு வந்தீங்க. அவனும் அதே மாதிரி தான் பண்றான்.
அவனும் அதே மாதிரி சேலை வாங்கி கொடுக்க போறேன் பாவடை வாங்கி கொடுக்க போறேன்னு அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு ஓடிட்டு அலையறான். இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் வாலிப வயசு. அப்ப நீ கிளவி தானே, போய் வேலையை பருப்போ. என்கிட்ட தானே சாப்பிட வரணும், அப்ப வச்சுக்கிறேன். விஜய், காலையில இருந்து வலிமேல் விழி வைத்து உங்களை தான் தேடிக்கொண்டிருந்தாய் இந்த ராதை.